Hey guys, this is Aaron from Ready KD. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிள் ரெசிபி சாம்பார். சரியா, பேச்சுலர்ஸ் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் ரெசிபி சாம்பார் தான். எப்படி? ஆமாம், சாம்பார் என்ன சாம்பார்னால் இன்றைக்கி நம்ம இடி சாம்பார். சரியா, இடி சாம்பார்னால் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ திருநெல்வேலி அந்த சைடில் உள்ளவங்க அந்த இடத்துல இந்த சாம்பார் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும். சரி, இதுக்குன்னு ஒரு வரலாறும் இருக்குது. என்ன வரலாறு சொல்லுங்கள். அதோட வரலாறு என்னென்னா, இது அந்த காலத்தில் நம்ம பழைய காலத்தில் நம்ம பாட்டிங்கெல்லாம் தாத்தாவை மயக்கிறதுக்காக இந்த சாம்பார் வச்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஒரு பேசு. இல்லை, உண்மையாகவே அப்படிதான் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சாம்பார் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் எப்போவும் நார்மலாக சாம்பார் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சாம்பார் காய்கறி என்ன காய்கறி வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. சாம்பார் காய்கறி, புளி, பருப்பு அவிச்சு வச்சுக்கோங்க. மற்றபடி சாம்பார் காய்கறி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்குன்னு ஒரு மசாலா இருக்குது. சரி, அந்த மசாலா என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, மசாலா ஃபஸ்ட்டு முழு மல்லி, முழு வத்தல், அதுக்கப்புறம் நல்ல மிளகு, சீரகம், வெந்தயம், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துடணும். ஆயில் எதுவும் ஊற்றாமல் நல்லா வறுத்து அதை ட்ரை பண்ணி பொடி பண்ணி எடுத்துக்கிடணும். ஸோ நம்ம அந்த பொடி பண்ணி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிடணும். ஃபஸ்ட்டு காய்கறியை போட்டு வேக விட்டுருங்க. காய்கறி புளியும் போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் வேக வச்ச பருப்பையும் அதில் ஊற்றி இந்த பொடியும் போட்டு கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதித்து வரும்போது கடைசியாக உங்களுக்கு தாளிப்பு வேணா தாளித்து ஊற்றிக்கலாம். அப்படி தாளிப்பு தேவையில்லைன்னா தாளிப்பு ஊற்ற வேண்டாம். சரியா, தாளிப்பு ஊற்றாமல் கடைசி கொஞ்சம் பெருங்காய பொடி மட்டும் உள்ளே போட்டு மல்லித்தலை போட்டு இறக்கிடுங்க. இவ்வளோதான் சாம்பார். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில். ரொம்ப ருசியாக இருக்கும். ஓகேயா, இதுதான் அந்த பொடி. ஸோ இடி சாம்பார் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு காய்கறியெல்லாம் போட்டுருவோம். கத்திரிக்காய் போட்டாச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு. காய்கறி உங்கள் விருப்பம், உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அதை போட்டுக்கலாம். நான் உருளைக்கிழங்கு, தக்காளி, கேரட்டு, அவரைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் இதெல்லாம் போடுறேன். என்கிட்ட முருங்கைக்காய் இல்லை. அதனால் நான் முருங்கைக்காய் இன்றைக்கி சாம்பாரில் போடலை, கிடைக்கவில்லை. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சிடணும். அது போக பருப்பு அவிச்சு எடுத்து வச்சிடணும். சிம்பிள் தான், அந்த சாம்பார் ரொம்ப சிம்பிள் தான். புரிஞ்சா? ஸோ எல்லாத்தையும் எடுத்து நல்லா போட்டு வேக வச்சிடும். சரியா, காய்கறி நல்லா வேகட்டும். வேகும்போது கொஞ்சம் காய்கறி வந்ததுக்கப்புறம் புளியை கரைச்சி உள்ளே ஊற்றிடும். புளியை கரைச்சி உள்ளே ஊற்றிட்டு அதை அப்படியே நல்லா கொதித்து வரும்போது பருப்பை எடுத்து உள்ளதுக்கு போடணும். உள்ளே போட்டுட்டு நம்ம அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா வச்சுருக்கோம். ஸோ அதுதான் இந்த இட்லி சாம்பாரோட ஸ்பெஷல். அது என்னென்னு இங்கே பாருங்கள். இது என்னென்னா வெந்தயம். சரியா, குக்கர் வெடிக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதை ஆஃப் பண்ணு. திறந்து ஒரு வேலை போட்டோம், டமால்னு வெடிக்கட்டும். வெந்தயம், நல்ல மிளகு, கொத்தமல்லி, வத்தல், சீரகம் இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து வச்சிடணும். சரியா, வறுத்து வச்சுட்டு இதை மிக்சியில் போட்டு பொடியாக திரிச்சிடணும். வறுத்து ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு இதை பொடியாக திரிச்சிடணும். திரிச்சிட்டு அப்படி இந்த காய்கறி வந்ததுக்கப்புறம் புளியும் கரைச்சி ஊற்றுறோம், உப்பு போடுறோம், பருப்பு தூக்கி போடுறோம். நல்லா வேகும்போது பொடியை திரிச்சு வச்ச பொடியை தூக்கி உள்ளதுக்கு போடுறோம். உள்ளதுக்கு போட்டுட்டு கொதிக்க விட்டுட்டோம்னா முடிஞ்சு கலாஸ், சாம்பார் முடிஞ்சு. இதுதான் இடி சாம்பார். சரியா, இறக்கும்போது கொஞ்சம் மல்லி எல்லாம் போட்டு இறக்குங்க. வேறு நீங்கள் சாம்பார் பொடியை எந்த பொடியோ ஒரு பொடியும் போடாதான். புரிஞ்சா? அதுக்கப்புறம் சைடிஷு இது கக்கரைச்சின்னா தெரியுமா இருக்காது. இது கேரளாவிலேருந்து வந்துருக்கு. இது என்னென்னா கக்கன்னா கள்ளிக்காய். அப்புறம் இது போத்திறச்சி. எருமை மாடு தெரியுமா? எருமை மாடு நம்ம எல்லோரும் ஏசுவோம்ல, எருமை மாட்டு போயிட்டு வரல அப்படின்னு. அந்த எருமை மாட்டு இறைச்சி தான் அது. அப்புறம் சாத்து வேணும்னா சைடிஷ் பத்தலைன்னா அப்பளம் முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம அடுத்த ப்ராசஸையும் அடுத்த பார்ப்போம். சரியா?
ஸோ காய்கறி வந்து நல்லா அவிஞ்சிருச்சு. இப்போ புளி கரைச்சி ஊற்றிடும். சரியா? ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி ஊற்றியாச்சு. ஒரு கிண்டு விட்டுட்டு அடுத்தது நம்ம வந்து இதில் வந்து பருப்பு சேர்க்க போகிறோம். நம்ம வந்து ஆல்ரெடி பருப்பு அவிச்சு வச்சுட்டோம். ஸோ பருப்பை உள்ளே ஆட் பண்ணிடுவோம். ஸோ பருப்பு ஆட் பண்ணி ஒரு கொதி விடட்டும். கொதிச்ச அப்புறம் நம்ம மசாலா திரித்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அந்த மசாலாவை போடுறோம். போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்றோம். சரியா? ஸோ இப்போ வந்து நல்ல புளித்தண்ணியெல்லாம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்மளோட ஸ்பெஷல் இடி சாம்பார் பொடி அப்படியே நல்லா தட்டியாச்சு. ஸோ தட்டிட்டு நல்லா கிண்டி விட்ருவோம். கிண்டிட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு. சால்ட்டு போடல இல்லை நீ போடல இல்லை, அப்புறம் நானும் போட்டு லாஸ்ட்டு மொத்தமாக ஏறக்கூடாது. ஸோ 1 2 ஓகே, ஒரு 2.25 கரண்டி போட்டாச்சு. போட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த பொடியில் உள்ள பச்சை வாசம்லாம் போனதுக்கு பிறகு நம்ம லேசாக தாளித்து ஊற்றணும். இதுக்கு தாளிக்க தேவையில்லை. கடைசியில் கொஞ்சம் காயப்பொடி இருக்குங்களா, காயப்பொடியை மட்டும் கொஞ்சம் உள்ள தீவை போட்டு விட்டுட்டு ஒரு கொதிக்க விட்டுட்டு அப்புறம் அப்படியே மல்லி இலையை வெட்டி போட்டோம்னா இடி சாம்பார் ரெடி. நீங்களும் வீட்டில் சமைச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இது அப்படியே இதாகும். இதுக்கு வந்து தேங்காய் படம் வேண்டாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நல்லா இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க. சரியா? ஸோ இப்போது சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து இது ஆனியன் போடுறோம். ஆனியன் இப்படி இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ இப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரியா? இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சிடணும். பிரித்து வச்சு இப்படி போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா ரெடி ஆகிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் கொஞ்சம் நல்லா கட்டி ஆயிடுச்சு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து எல்ஜி போட்டு பெருங்காயத்தூள் அப்படியே கொஞ்சம் போட்டு விட்டுட்டு இவன் இன்றைக்கி அடி வாங்கி சாப்பிட போகிறான் பாரு. ஸோ போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் கொரியாண்டர் கட் பண்ணி அப்படியே ஃபைன் ஒரு ரஃப் சாப் பண்ணி அப்படியே உள்ளதுக்கு போட்டுற வேண்டியதான். சரியா? ஸோ சாம்பார் எப்படி மிளகு சாம்பார் ரெடி. அவ்வளோதான். இனி அப்படியே சோத்திரத்தையும் போட்டு குழச்சி அடிக்க வேண்டியதான்.